சின்ன பண்ண, சின்ன பண்ண, ஏய் சின்ன பண்ண. ஏய் எப்ப மனசால நிம்மதியா தூங்க கூட முடியலப்பா வீட்டுல. எதுக்குப்பா கடந்துகிட்டு கத்துறியா? என்னது நிம்மதியா தூங்க கூட முடியலையா? ஏஞ்சி மணி என்ன ஆகுது? காலையில எழுந்திருந்தா காலை நீட்டிக்கிட்டு நல்ல சம்பரமா தூங்கிட்டு கிடக்க. எத்தனை மணி ஆனா என்ன, தூக்கம் வந்தா தூங்க தான் செய்வாங்க. வரும்டி, உனக்கு தூக்கம் வரும். வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது கிடையாது. சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா போதும், நல்ல மாடு மாதிரி தின்னுபிட்டு போய் குரட்டையை விட்டு குப்புற கவுந்து அடிச்சுக்கிட்டு படுக்கிற. நான் எப்ப வேலைக்குல இருந்து வாரேன், எப்ப திரும்ப வேலைக்கு போறேன்னு எதையும் கிடக்கிறது கிடையாது. ஓரளவுக்கு தான் சின்ன பண்ண பாப்பேன், சரியா? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இப்ப என்ன என்ன பிரச்சனை? அப்படியே வேலையில இருந்து வந்துட்டாலும் அழகு பொண்டாட்டி வாடி வந்து சாப்பாடு போடுடி, அதை செய்டி இதை செய்டின்னு அப்படியே என்னையே தான் பிடிச்சி சுத்திக்கிட்டு வருவீங்க பாருங்க. வாசல்ல செருப்பை கழட்டுறதுல இருந்து புல்லுக்குள்ள வந்து பெட்டுல படுக்கிற வரைக்கும் மூச்சுக்கு 300 வாட்டி எம்மா அது கொடு, எம்மா இது கொடு, எம்மா அதை செய்யுன்னு உங்க அம்மாவையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன செய்யறது? நீயா இதெல்லாம் செஞ்சா நான் இதுக்கு எங்க அம்மாவை கேட்க போறேன்? நான் இது செஞ்சாலும் தான் நீங்களும் உங்க அம்மாவும் குறை சொல்றதையே பெரிய வேலையா வச்சிருக்கீங்களே. குறை இல்லாம செஞ்சா யார் குறை சொல்ல போறா? நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தேன், வந்து டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி என்னென்ன கேள்வி கேட்கறத பாரு. அதுக்குதான் இந்த வீட்டு பக்கமே வர்றது கிடையாது. போடி போ. எவ்வளவு நாளைக்கு தான் நீயும் தெரு தெருவா வீடு வீட சுத்திட்டு கிடக்குறேன்னு நானும் பாக்குறேன். இங்க பா சின்ன பண்ணு, இன்னையில இருந்து 10 நாளைக்கு எனக்கு லீவு. ஆபீஸுக்கு போக மாட்டேன். ஒழுங்கு முறையதே சொல்றேன். வீட்டுக்குள்ள இருந்து எல்லா வேலையும் பாக்குறேன். 3 நேரத்துக்கு சோறு குழம்பு நீ தான் ஆக்குற. என்னது 10 நாளைக்கு லீவா? ஐய, உன்னையெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. ஐயோ சாமி, எனக்கு 10 நாளைக்கு இந்த வீட்டுல இருந்து விடுமுறை கொடுங்கப்பா. எங்கேயாவது இதா காசி ராமேஸ்வரன் போயிட்டு வரேன். ஆமாடி, நான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்காக உடைக்கிற பத்தியா, அதனால உனக்கு 10 நாள் ரெஸ்ட் கொடுக்குறேன் இரு. முடியாத நேரத்துல எங்க அம்மா எவ்வளவு வேலை செய்யறாவ பாவனை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற. வயசானவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசுறியா? நம்ம என்ன செஞ்சாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு திமிரு தானே? இந்த 10 நாள்ல உன் பெண்ட கழட்டனா இல்லையானு பாருடி. ஆமா, என்னத்துக்கு உங்களுக்கு 10 நாள் லீவ் விடுறாங்க? உங்க ஆபீஸ்ல நான் சொல்றேன் 10 நாள்லாம் லீவ்லாம் உங்களுக்கு தேவையில்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டுல இருந்தாலே ஏன் நிம்மதியா கிடப்பிய? ஆபீஸே இல்லைனாலும் இந்தா போய் ஆபீஸுக்கு முன்னாடி உட்காந்து கிடந்துட்டு சாயங்காலத்துக்கு எழுந்து வாங்க. நான் வீட்டுல இருக்கிறது உனக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்குல்ல? மத்த வீட்டுல எல்லாம் புருஷமாரு பொண்டாட்டி கூட இல்லையே, எந்நேரமும் வேலை வேலைன்னு வேலைக்காக சுத்திக்கிட்டு கிடக்குறாங்களே, நம்மள பக்கத்துல இருந்து பாத்துக்க மாட்டேங்கிறாங்களே ஏங்குவாங்க. நீ எதுக்குடா நீ வீட்டுல இருக்கன்னு என்னைய துரத்துற? வரவு உன்னையெல்லாம் வீட்டுல வச்சா 10 தலைக்கு வர தலைவலிய ஒத்த தலைக்கு கொண்டு வந்து விட்டுற மாட்டியோ என்ன? என்ன சின்ன பண்ண? அதுவா, பக்கத்திலே இருந்தா பாசம் இல்லாம போயிடுங்க. அதுக்குதான் எப்ப பாரு உங்களை நான் எங்காவது தோர்த்துக்கிட்டே இருக்கேன். தூரம் தூரமா இருக்கிறதால தானே நான் என்ன பண்ணாலும் நீங்க என்னை ஏத்துக்கிறீங்க. நான் எது செஞ்சாலும் அனுசரிச்சு அன்பா குடும்பம் நடத்துறீங்க. இதுவே பக்கத்திலே இருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் நல்லா இருக்கிறது பிடிக்காம பத்த வச்சு நம்மள பிரிச்சு விட்டுருவாங்க, பிரிச்சு விட்டுருவாங்க. ஏலே சின்னதர, என்ன சொல்றா உன் பொண்டாட்டி? ஒரு மாமியக்காரி வந்து நிக்கிற, அது கூட தெரியாம காலை நீட்டி மடக்கிக்கிட்டு பேசுறத பத்தியா? எந்திரிச்சு பண்ண. இப்ப உட்கார்ந்து இருந்தா என்ன தப்பு? நான் என்னத்தான் சொல்றதுன்னே தெரியல. எப்ப சின்னதர, இந்த 10 நாளைக்கெல்லாம் நீ லீவ் போட வேணாம். அம்மா உனக்கு மத்தியான சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்புறேன். நீ ஆபீஸ்லயே போய் சாப்பிட்டுக்க. சிலிண்டர் இல்லாம கேண்டீனை காலி பண்ணிட்டாங்கன்னு நீ லீவ் போட வேணாம்ப்பா. லீவ் போட்டுட்டா குடும்பத்தை யார் நடத்துறது? பிள்ளைக்கு பீஸ் கட்டணும், இந்த வீட்டு செலவு இருக்கு, எனக்கும் ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ணை காமிச்சுக்கணும், ஏகப்பட்ட செலவு இருக்குப்பா. அதனால லீவ் போட்டா சமாளிக்க முடியாது. அம்மா என்னம்மா நீங்க எப்படிமா உங்களால மதிய சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும்? ஐயா, நீ காலேஜுக்கு போறப்ப இந்த ஆத்தா தானே உனக்கு எல்லா சோறும் சமைச்சு கொடுத்தேன். ஐயா, வயசாயிடுச்சுன்னா ஆத்தாவால முடியாதுன்னு நினைச்சுப்பிட்டியா? என் உயிர் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்தா உனக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பா சாமி. அப்போ உங்க விருப்பமா? நானும் இவகிட்ட சொன்னேன், ஒன்னும் கேக்குற மாதிரி இல்லம்மா. இனிமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கேனச்சரிக்கு என்னைக்கு நம்ம பேச்செல்லாம் கேட்டிருக்கு? குடும்பம்னால என்னன்னு தெரியாது. நல்லா கூத்தடிக்கணும், கும்மாள் அடிக்கணும், கூடி கூடி ஊர் கதை பேசணும்னா எல்லாம் நிக்கும். பாருங்க, சும்மா தேவையில்லாத உங்க அம்மா உங்ககிட்ட இதை பத்தி ஏத்தி விடுறவன். இதெல்லாம் சரி வராது, பாத்துக்கோங்க. 5 நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியுதா பாரு. எங்கடி போற? எங்க பாவா? அந்த புளிய மரத்து கடையில 10 பேர் உட்காந்துக்கிட்டு அடுத்து விட்டு கதையை பேசிக்கிட்டு இருப்பாளுவ. அவளை கூட போய் சேர்ந்து சாயரா தட்டுறதுக்கு போவா மண்டாட்டி. என்னம்மா இவ அப்படி இருக்கா? அம்மா, நம்ம வீட்டுல வேற கேஸ் காலியாக போகுது. இன்னும் ஒரு 10 நாளைக்கு தான் வரும்னு சொன்னேன். ஆமா சாமி, கரண்ட் அடுப்பு ஒண்ணு வாங்க சொன்னேனே, புக் பண்ணியா இல்லையா? கிழவி என்னை எப்படி அனுப்பி விட்டுட்டு இப்படி ஏதாவது அவங்ககிட்ட சொல்லி கொடுக்கும். என்ன சொல்லுதுன்னு காதுல வாங்கும். முன்னாடி எல்லாம் கடைக்கு போனாலே கரண்ட் அடுப்பு வாங்கிக்கலாம். ஆனா இப்ப எந்த கடையிலுமே கரண்ட் அடுப்பு இல்லையாமா. ஆன்லைன்ல ஆர்டர் போடலான்னு பார்த்தா அங்கேயும் எல்லாம் ஸ்டாக் அவுட் ஆகி நிக்குது. ஓ, ஆத்தல மௌனம் ஆக்கி திங்கிறதுக்கு கரண்ட் அடுப்பு வாங்க போறீங்களா? ஏண்டி கிழவி, நான் ஒரு பேனை போட்டாலும் கரண்ட் பில் என்ன உன் அப்பனா கட்டுறான், உன் தாத்தனா கட்டுறான்னு அவ்வளோ கேள்வி கேட்பல. நீ மட்டும் கரண்ட் அடுப்பு வாங்கி அந்த கரண்ட் அடுப்புல ஏதாவது செய்யடி. அதுக்கு பருவ பாரு, உன் வாயில இருந்து உன் காதுல இருந்து புகைய பறக்க விடுறான். கரண்ட் அடுப்போட விலையெல்லாம் ரொம்ப ஏத்திட்டாங்கம்மா. அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருக்கான். நம்ம ஏதாவது கேட்டா உடனே பணம் எங்க இருந்து வருது, அதுவா இதுவா, அந்த செலவு இந்த செலவுன்னு அவ்வளோ சட்டம் பேசுறது. அம்மா, உங்களால முடிஞ்சா சமைச்சு கொடுங்க, இல்லைன்னா வேணாம். ஆபீஸ்லயே சொல்லிட்டாங்கம்மா.
கேண்டீன் பிரச்சனையால 10 நாளைக்கு எல்லாருக்கும் லீவ் விடுறோம். 10 நாளைக்கு உண்டான சம்பளத்துல பாதி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்கம்மா. என்னால முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு எப்பயாவது லீவ் எடுக்கணும்னு நினைச்சா நீ வீட்ல இருந்துக்கியாப்பா. சரிம்மா. பாத்துக்கடா. ஒரு சிலிண்டரு ஊர் உலகத்தையே என்ன பாடுபடுத்துது பத்தியா? அப்போ பெரிய ஆபீஸே லீவ் விட்டுட்டாங்கன்னா பாத்துக்கேன். இந்த விஷயத்த போய் முதல்ல வசந்தி கிட்டயும் ராணி கிட்டயும் சொல்லணும். பாத்தியா, நம்ம 2 பேரும் என்ன பேசுறோம்னு ஒட்டு கட்டிட்டு ஓடுற பருவம் பொண்டாட்டி இவள. எங்கேயாவது போனா போற விடுமா. பசு பசு பசு, என்ன பண்ணுவேன்? என்னை விட்டுட்டு கதை பேச போயிட்டாப்புல இருக்கேன். இந்தாரியா, மரியாதையா இடத்த காலி பண்ண போறியா இல்ல என்கிட்ட மான பார்க்கப்பட போறியா? தம்பி, அந்த பிள்ளை தான் சொல்லுது இல்ல, போயப்பா எட்ட. இக்கா சாம வாய மூடிக்கிட்டு இரு. இவ பண்றதெல்லாம் உனக்கு தெரியாதுக்கா, உனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். என்னப்பா, என்னதான் பண்றாவ? சொல்லு, நான் எதுக்கு இருக்கேன்? நான் கேக்குறேன், சொல்லு. கேளுங்க, 4 பேர் நல்லா கேளுங்க. ஏக்கா, ஒரு வேலைக்கு போன ஆம்பளை வீட்டுக்கு வந்தா சுட சுட சோறாக்கி குழம்பு வச்சு நல்ல வகை வகையா செஞ்சு போட்டு அவனுக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறவ பேரு தானே பொண்டாட்டி. ஆமா, நீனு வேலைக்கு போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு வருவேன். நான் அப்பம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு உனக்கு சூட 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 வடிச்சு கொட்டேன் இரு. நான் 1 மணிக்கு வந்தாலும் 2 மணிக்கு வந்தாலும் சூடா தாண்டி சாப்பிடுவேன். இத்தனை வருஷம் என் கூட குடும்பம் நடத்தினியா இல்லையா? ஏக்கா, இவகிட்ட இவனை என்ன பண்றது? நானு இத்தனை நாளா சிலிண்டர் இருந்துச்சு, அதனால எப்ப வந்து தொலையுதோ அப்ப நல்ல சூடா ஆக்கி போட்டேன். சிலிண்டர் காலைய போய் 10 நாள் ஆகுது. ஒரு மனுஷி எத்தனை மணிக்கு வெறுவடப்ப எரிய வச்சு எப்ப ஆக்கி எப்ப குடுக்கறது? ஏன் மத்தியானம் ஆக்கின சோத்தெல்லாம் தின்ன உன் உடம்புக்கு செமிக்காதே என்ன? செமிக்காதடி, செமிக்காதே. சூழ்நிலையை புரிஞ்சுக்கப்பா. இந்த அவதான் சிலிண்டர் இல்லைன்னு சொல்றாள். ஏன் ஏன் பிறக்கும்போது சிலிண்டர்லேயேவா இவ பிறந்தா? சொல்லுக்கா, பிறந்ததுல இருந்து சிலிண்டர் கூடவே குடும்பம் நடத்தினா? இன்னைக்கு வந்து என்னமோ ஓவரா பேசுறா. ஏக்கோ, இவ வீட்டுல புளிய மரத்தடியில ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு பொங்கி தின குடும்பம்க்கா. ஏதோ நான் ஜொகுசா வச்சிருக்கிறதால என்கிட்ட இவரு கதை விட்டுக்கிட்டு நிக்கிறாரு. இந்த குள்ளச்சிய அவ்வளவு சீக்கிரம் எடை போட்டுறாதுங்க ஏக்கா. சரியான ஆளு. இவரே இப்படித்தான் ஆக்க முடியும். இஷ்டப்பட்ட சாப்பிடு, இல்லையா பட்னியா கடந்து சாவு. அம்மா குடிச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட கத்திர வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் பாத்துக்க. என்ன, சரி போங்கண்ணா போங்க. நீயே சொல்லுமா, நீயே சொல்லு. பொய் பிடிச்சவமா இவ, பொய் பிடிச்சவ. சிலிண்டர்லாம் இருக்கு, ஆனா எதுக்கு அதை எடுத்து நம்ம ஆக்கிக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு 3 கிலோ அரிசியை போட்டு காலையிலே ஆக்கி வச்சிடறா. அத 3 நாளைக்கு வச்சிருந்து குடுக்கறா. சொல்லுமா, இது நியாயமா? என்ன, அவளாவது பரவாயில்ல 3 நாளைக்கு வச்சிருந்து குடுக்கறாள. நான் சிலிண்டர் பிரச்சனை வந்ததுல இருந்து சோறு ஆக்கவே இல்ல, வெறும் தண்ணியை தான் குடிச்சுக்கிட்டு கிடக்கேன். பாத்துக்க தம்பி, அவளுக்கும் இவளுக்கும் வித்தியாசத்தை பாத்துக்க. இந்த ஏதோ நம்ம பொண்டாட்டி நம்மளுக்காக ஏதாவது செய்யறாளுன்னு அதை பத்தி சந்தோஷப்படு. வீட்டுல இருக்கிற பொம்பளைவ சோறு குழம்பு ஆக்குற நமக்கு கஷ்டம் தெரியுது. இந்த நல்லா 3 வேளையும் வடிச்சு கொட்டினா போதும், ருசியா இருந்தா போதும்னு திங்குறவங்களுக்கு எங்க இருக்கு வருத்தம்? இன்னைக்கு எப்படி சிலிண்டர் கிடைக்காது, சிலிண்டர் இனிமே வராது, 30 நாளைக்கு ஒரு மாதிரி தான் சிலிண்டர் வாங்க முடியும்னு சொல்லி எல்லாம் பயந்துகிட்டு சோறு தண்ணி ஆக்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்களோ, அந்த மாதிரி ஒரு நாள் இந்த சரக்குக்கு ஒரு நிலைமை வரும் பாத்துக்கோ. அப்ப தெரியும் உன் லட்சணம். ஏய், அப்படியெல்லாம் சரக்கே எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டானுவன். இந்த மாமனே சரக்கு தயார் பண்ண ரெடி ஆயிடுவோம் முடி. பண்ணுவேன். பெனாயில கொண்டு வாயில ஊத்தி படுக்க வச்சுட்டா எப்படி பண்ணுவான்னு பாக்குறேன். தம்பி, தேவையில்லாதெல்லாம் பேச வேணாம், போங்க முதல்ல. இவங்கிட்ட ஒரே ரோதனையா இருக்குக்கா, என்ன பண்றதுனே தெரியல. சுடுச்சேறு வேணும், சுடு குழம்பு வேணும், அது வேணும், இது வேணும், ஆம்லெட் வேணும். என்னால நிம்மதியா இருக்க முடியலக்கா. என்னடி, என்ன எதுக்கு இப்படி ஓடி வர? என்ன மச்சன பண்ண? ஏக்கா, விஷயம் தெரியுமா? இந்த என் புருஷா இருக்காருல்ல, அவருக்கு 10 நாளைக்கு லீவாக்கா. உன் புருஷனுக்கு லீவ் விட்டா எங்களுக்கு என்னடி? என்னக்கா நீ இப்படி சொல்ற? என் புருஷனுக்கு எதுக்கு லீவு தெரியுமா? ஏன்? என் புருஷன் வேலை பார்க்குற ஆபீஸ்ல சிலிண்டர் இல்லையா, அதனால கேட்டீன்ல ஜோறு போட முடியலன்னு 10 நாளைக்கு லீவ் விட்டுருக்காவ. என்னடி சொல்ற? வேலை பார்க்குற ஆபீஸ்லவா? ஆமா, அதுவும் பாதி சம்பளத்தோட லீவாக்கா. பாத்துக்கக்கா. நம்மளும் தான் வருஷம் 365 நாள் வீட்டுல வேலை பார்க்கறோம். நம்மள்ட்ட சிலிண்டர் இல்லைன்னா நம்ம என்ன பண்றது? இது இருக்கோ இல்லையோ அன்றாட வேலையை நம்ம தவறாம செய்யணும். ஆமாடி, அது என்னவோ சரிதான். என்னவோ பொம்பளைங்க எல்லாம் வீட்டுல கிடந்துக்கிட்டு சோறாக்க, குழம்பு வைக்க, துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, அப்புறம் மத்த வேலையை பாக்குறதுக்கு தான் ஆண்டவன் படிச்சிருக்கிற மாதிரியே இருக்கு. பாரு, இப்போ உன் வருஷம் 10 நாளைக்கு வீட்டுல தான் இருக்க போறாரு. ஜாலியா இருக்கும் சின்ன பொண்ணு உனக்கு. ஜாலியாவா? நீ வேறையாக்கா, இந்த ஆளு என் சோழிய முடிச்சிருவான்னு பயந்துகிட்டு நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு தழுதிருக்கேன். நானெல்லாம் மாமா வீட்டுல இல்லையேன்னு கவலைப்படுறேன். உன் புருஷன் வீட்டுல இருந்தாருன்னா உனக்கு பணிவிட பண்ணிக்கிட்டு உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா எனக்கு வச்சது அப்படியா? அது மட்டும் இல்லக்கா, இந்த சிலிண்டர் இல்லைன்னு என் மாமியா கேள்வி அவிய மவங்கிட்ட சொல்லி கரண்ட் அடுப்பு ஆன் பண்ண வாங்கி சொல்லியிருக்கு. நானும் நினைச்சுக்கிட்டு தாண்டி இருந்தேன், இந்த மாதிரி சிலிண்டர் இல்லாத நேரத்துல என்ன பண்றது,
கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சுக்கலாம்னு தான் யோசிச்சேன். ஏக்கா நீ வேற ஏன்க்கா அப்புறம் கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சு இந்தா ஒரு மாசத்துக்கு 2 மாசம் 50 100ன்னு கட்டுற கரண்ட் பில்லு ஒரே அடியா 500 1000 2000 ஏத்தி விட்டுரும். ஏறுனா ஏறட்டும். ஏன் என்னப்ப இந்தாரு என்னால வெறும் அடுப்புல எல்லாம் சமைச்சுக்கிட்டு கஷ்டப்பட முடியாது. ஆமா ஆமா ஏக்கா இந்த சிலிண்டர் இல்லாம என் புருஷனோட ஆபீஸ்ல லீவ் விட்ட மாதிரி நம்மளும் நம்ம வீட்டுல சிலிண்டர் காலி ஆயிடுன்னு சொல்லி ஒரு 10 நாளைக்கு ஹோட்டல் கடை தண்ணியில வாங்கி தின்னுபிட்டு பிறகு மல்லமா சோறு குழம்பு ஆக்கிக்கலாமா? 10 நாளைக்கு கடை தண்ணியில வாங்கி தின்னுபிட்டு இப்படி எல்லாம் என் வீட்டுல சொன்னாலே என் மாமியா எனக்கு பாடையை ரெடி பண்ணி வச்சிரும். யாண்டி நீ வேற அப்ப என்னதான் பண்றது? பேசாம இந்த சிலிண்டர் காலியாகாமல் சமைப்பது எப்படி அப்படின்னு ஏதாவது வீடியோ இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரி செய்யலாமா? சிலிண்டர் காலியாம சமைக்கிறது எப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே போட்டு பச்சை எடுத்து திங்க வேண்டியதான். இந்த சிலிண்டர்லாம் இப்பதானே வந்தது. அந்த காலத்து மனுஷ மக்கமெல்லாம் இப்படித்தானே சாப்பிட்டாவ. எல்லாத்தையும் பச்சையாவும் சுட்டும் வெவிச்சும் தானே சாப்பிட்டாவ. ஏய் நான் தான் விறகடுப்புலாம் பத்த வைக்க முடியாதுன்னு சொல்றேன். அப்புறம் என்னடி என் வீட்டுல வேற 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டீ போடுன்னு என் மாமியா தொல்லை தாங்கல. ஏக்கா நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? என்ன ஐடியா சின்ன பண்ண? எல்லா வீட்லயும் சிலிண்டர் ஆயிடுச்சுன்னு யாரும் சோறு ஆக்க வேணாம். நம்ம சோறு ஆக்கலன்னா அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு ஒரு 2 நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன பண்ணுவாங்க? அவியெல்லாம் கடை தண்ணியில வாங்கிட்டு வந்து திந்துருவாவ. நம்ம வைத்த காய போட்டுருவாவ. சின்ன பண்ண என்ன வேணா பேசலாம் என்ன வேணா செய்யலாம் முடியும். ஆனா நம்ம தலையில எழுதுறது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம வயிறு பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல. வீட்டுல உள்ள மாமியா வயிறு மாமனா வயிறு புருஷன் வயிறு புள்ள வயிறுன்னு யார் வயிறு நம்ம காய விடக்கூடாது. ஒவ்வொரு வீட்லயும் குடும்ப தலைவின்னு அதுக்காக தான் ஆண்டவன் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கான். ஏக்கா என்னக்கா நீ பேசுற? வரவு என்னடி இப்ப என்ன பண்றது? ஒத்த சிலிண்டர். அதனால எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனைய பாத்தியா? அட நீ வேற ஏன் போன வாரம் என் அக்காவோட மூத்தார் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுல நகை நட்டுலாம் எதுவும் வேணாம், பொண்ணுக்கு ஒரு 10 சிலிண்டரை மட்டும் வாங்கி கொடுங்க, அதை வச்சு குடும்பத்தை நடத்திக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பாத்துக்க நிலவரத்தை. இப்ப இப்படி வேற செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்ப மாசம் 1000 ரூபாய்க்கு விற்கிற சிலிண்டரு இனிமே 10,000 20,000 விற்க ஆரம்பிச்சிடும். ஆமாக்கா கண்டிப்பா நடந்தாலும் நடக்கும். அப்ப என்னதான் பண்றதா? என்ன பண்றது? எங்கேயாவது சிலிண்டர் கிடைச்சா வாங்கி வச்சுக்க வேண்டியதே. ஏக்கா இப்பெல்லாம் எம்டி இருந்தாதான் சிலிண்டர் தராங்க. எட்டு எம்டிக்கு எங்கடி போறது? எனக்குன்னு ஒரு 20-25 நாளைக்கு சிலிண்டர் வரும். ஆமா சின்ன பண்ணு எனக்கு எப்படியும் 1 மாசத்துக்கு கிடக்கும். எனக்கு எப்படி இன்னும் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு இருக்கும்பா. அதுக்கு பிறகு தீந்துருச்சுன்னா திரும்ப வர்றதுக்கு 45 நாள் ஆகுமே. அப்ப என்ன பண்ணுவிய? என்ன பண்றதுன்னு தெரியலையடி. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா சின்ன பண்ண? உங்க எல்லாருக்கும் சிலிண்டர் இன்னும் 10 நாள் 15 நாள் 20 நாளைக்கு தானே வரும். காத்தடிக்கிற பம்பை வாங்கி சிலிண்டர்ல சொடுவி அதை வச்சு காத்தடிச்சு வச்சுக்கலாம். எம்டியான சிலிண்டர் எடுத்து கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுத்து புது சிலிண்டர் வாங்கிட்டு வந்துக்கலாம். என்ன சின்ன பண்ண அந்த மாதிரி செய்யலாமா? ஏக்கா அப்புறம் அந்த டயர்ல என்ன காத்து அடிக்கிறாங்க, இந்த காத்து தானே அடிக்கிறாங்க, அதெல்லாம் செய்யலாம்க்கா. அப்படி இல்லையா இந்த சிலிண்டர் அப்படியே ஆபீஸுக்கு எடுத்துட்டு போய் இந்த சிலிண்டர் ஆபீஸ்ல கொடுத்துக்கிட்டு நம்ம புதுசா வாங்கிக்கலாம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற சிலிண்டர் என்னடி ஆகுறது? அதுக்குண்டான காசை கேட்டு வாங்கிக்கோ. ஆமா சின்ன பண்ண இப்ப நீ சொன்ன பத்தியா இது நல்ல ஐடியாவா இருக்கு. காசுக்கு காசு வரும், சிலிண்டருக்கு சிலிண்டர் கிடைக்கும். அப்புறம் என்ன வாங்க சிலிண்டர் ஆபீஸ்க்கு போலாம். ஏக்கா என்னக்கா இது நமக்கு முன்னாடியே இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஆமாக்கா எவ்வளவு பேரை பத்தியா? நீ அவ்வளவு பேரை தான் பாக்குற, ஆனா இருக்கிற எல்லாரும் ஒரே ஆம்பளை அளவுல இருக்காங்க பத்தியா? நம்ம வீட்டு ஆம்பளை அளவுல ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க போங்கன்னு சொன்னாலும் என்னென்ன பேசி பேசுவாங்க. இங்க பாருடி. ஆமாக்கா ஆமா ஆமா. இப்ப எப்படிக்கா இந்த கூட்டத்தை முந்தி எடுத்துக்கிட்டு போறது? ஏய் எங்கேயும் பெண்களுக்கு தாண்டி முன்னுரிமை. போடி முன்னாடி பாத்துக்கலாம். ஆமா யார் நீங்க? என்னமா வேணும்? 10 கிலோ பலாப்பழம் வேணும். தரியா? என்னமா நக்கலா? இல்ல விக்கல். சிலிண்டர் ஆபீஸ்க்கு எதுக்கு வருவாங்க? சிலிண்டர் வாங்க தான் வந்திருக்கோம். சிலிண்டர் வாங்கவா? என்ன ஊர் நீங்க? புக் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் பண்ணல. புக் பண்ணாம எப்படிமா வாங்க முடியும்? புக் பண்ணி 40 நாள் கழிச்சு தான் சிலிண்டர் வாங்க முடியும். அப்ப இங்க இவ்வளவு பேர் நிக்கிறாங்களே இவங்களா? அம்மா இவங்களாம் ஆல்ரெடி நேரம் இங்க வந்து வாங்குறவங்கம்மா. நாங்களும் அந்த மாதிரி தான் நேரம் இங்க வாங்க வந்திருக்கோம். 4 பேருக்கு 4 சிலிண்டர் எடுத்துட்டு வாங்க. அம்மா அப்படியெல்லாம் தர முடியாதுமா. எம்டி எங்கம்மா? எம்டி எங்க கிட்ட இல்ல. எம்டி இல்லாம எப்படிமா கொடுக்கறது? ஏங்க இல்லன்னா அந்த இல்லங்க எம்டி இப்ப எம்டியா இல்லன்றேன். அம்மா என்னம்மா? பாருங்க என் வீட்டு சிலிண்டர்ல இன்னும் ஒரு மாசத்துக்கு லோடு ஓடும். இவ வீட்டுல ஒரு 10 நாளைக்கு ஓடும். அந்த நீலப்படவ அக்கா வீட்டுல ஒரு 25 நாள். அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் குள்ள சாத்தான் அவளுக்கு ஒரு 10 நாள் ஓடுமா. அதனால நீங்க என்ன பண்றீங்க, எங்க 4 பேரோட சிலிண்டர் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அதையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு அதுல எங்களுக்கு புதுசா லோடு புல் பண்ணி தாங்க. என்னது அதை நாங்க எடுத்துக்கிட்டு புதுசா தரணுமா? என்னம்மா உளறீங்க? உளறலைங்க. 10 நாள் கழிச்சு சிலிண்டர் ஆயிடுச்சுன்னா திரும்ப புக் பண்ண எத்தனை நாள் ஆகும்? 40 நாள் கழிச்சு தான் வரும். அதுக்குதான் முன்கூட்டியே கொண்டு வந்து கொடுத்துறோம். எங்களுக்கு சிலிண்டர் கொடுங்க. சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. போங்க அந்த பக்கம். சிலிண்டர் எல்லாம் இப்ப ரொம்ப டிமாண்டா இருக்கு. யாருக்கும் தர முடியாதுமா. தர முடியாதா? நீங்க தர்ற வரைக்கும் நாங்க இங்கதான் நின்று போராட்டம் பண்ணுவோம். ஏதாவது பண்ணுங்க போங்கம்மா. சிலிண்டர் எல்லாம் தர முடியாது. தலைக்கிட நின்று தண்ணி குடிச்சாலும் சிலிண்டர் கிடையாது. ஏங்க அதை சொல்றதுக்கு நீங்க யாருங்க? யாருங்க நீங்க மட்டும் சிலிண்டர் கொடுக்கல அப்புறம் உள்ள பூந்து உள்ள எல்லா சிலிண்டர்லயும் கேஸ பிடிங்கி விட்டுற பாத்துக்கோங்க. என்னம்மா இது வம்பா இருக்கு? ஏமா அப்படி எல்லாம் பண்றீங்க? அப்ப எங்க 4 பேருக்கும் சிலிண்டர் கொடுங்க. நாங்க படுக்க கிளம்புறோம்.
ஏமா கவர்மெண்ட் இப்ப அப்படியெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்குமா? முன்னாடி மட்டும் வாங்கிக்கன்னு சொல்றீங்கல்ல இப்ப எங்களுக்கு தேவை கொடுங்க. ஆமாப்பா இப்ப எங்களுக்கு தேவைப்படுது கொடுப்பா. ஐயோ என்னடா இது? தரப்போறியா இல்ல 4 பேரும் இங்கேயே சிலிண்டர் திறந்து விட்டுக்கிட்டு சாவா? ஐயோ கடவுளே. ஏமா எங்கேயாவது செத்துக்கிட்டு தொலைஞ்சு ஏன் பழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்க. வார இருங்க ஒரு சிலிண்டர் காண்டி. எப்படி வசந்தி பாயிண்ட் எடுத்து கொடுத்தா? அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வர்றது தாண்டி. ஏண்டி இப்பாட்டுக்கு சிலிண்டர் திறந்து விட்டு செத்துருவன்ற அவன் எங்கேயாவது போலீஸுக்கு போயிட்டானா என்னடி பண்ணுவேன்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன மேடமா? ஆமா மேடம், உங்க 4 பேருக்கும் சிலிண்டர் கொடுக்க சீஃப் கெஸ்ட் வராங்க. இது வரைக்கும் உள்ள வந்து உட்காந்து கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. சிலிண்டர் ஆபீஸ்ல வந்து சிலிண்டர் எல்லாம் திறந்து விட்டு கொளுத்தி கொண்டா சொல்றீங்க. உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம விட மாட்டேன். இருங்க. பாத்தியா நம்மளுக்காக சிலிண்டர் கொடுக்க சீப் கஸ்ட் வராங்களா? ஏண்டி நம்ம முகர கட்டிக்கலாம் சிலிண்டர் கொடுக்க சீப் கஸ்ட் வேறையா வருவாங்க? அதானக்கா இவ கிடக்குற லூசு. ஏய் அவ லூசு கிடையாதுடி, நீதான் லூசு. சிலிண்டர் திறந்து விட்டு கொளுத்திக்கோன்னு சொன்னா எவன்டி சும்மா விடுவான்? இந்தாரு பேசாம ஓடி போயிடலாம், வந்துருங்க. என்னக்கா நீ இவ்வளவு தூரம் வந்துட்டு ஓடிடலாங்கிற? கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு சிலிண்டர் இருக்கு, போறதுதான் போறோம். ஆளுக்கு ஒண்ணா தூக்கி எடுத்துக்கிட்டு ஓடிடலாம். ஏய் திருட்டு சொல்றியா? மாட்டிக்கிட்டா என்னடி ஆகுறது? அக்கா இதுக்கு பேர் திருட்டு கிடையாதுக்கா. அளவுக்கு அதிகமா பொருள் இருந்துச்சுன்னா அதுல நமக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிறதுல தப்பே இல்ல. சூப்பரா சொன்ன சின்ன பண்ணே. இந்த அந்த ஆள் அந்த பக்கம் போயிட்டான். இப்படியே போய் குடோன்ல புந்து ஆளுக்கு ஒரு புது சிலிண்டர் தூக்கி எடுத்துக்கிட்டு ஓடிடலாம். போலீஸ் கிளீஸ் தேடி வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு எதா இருந்தாலும் பேசிக்கலாம். சூப்பர் ஐடியா. ஒரு கேஸ் தான் மொத்த உலகத்தையே பீஸ் பீஸா ஆக்குதே. சரி சரி இல்லாததுக்கு என்ன பண்றது? வாங்க நீங்க சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒண்ணா தூக்கிக்கிட்டு ஓடி போயிடலாம். செல்லக்குட்டி அக்கா ஒரு சிலிண்டர் கண்டு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு பாரு. வேற என்ன செய்யறது? அது இல்லைன்னா நம்ம பழப்பு சிரிப்பா சிரிச்சிருமே.